என்னங்க இந்த ட்ரிக் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பர் கூலாக இருக்கா? ஸோ இந்த ட்ரிக்கை உங்களாலையும் பண்ண முடியும். ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த ட்ரிக்கை லேர்ன் பண்ணலாம். பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகலாம், ஆனால் ரொம்ப ஈஸியான ட்ரிக் இது. இதை நான் எவ்வளோ ஈஸியாக இன்னும் உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப பேசிட்டு இருக்காமல் வீடியோக்கு போயிடலாம். ஸ்டெப் 1 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆல் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆல் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை நான் டீட்டெயிலாக சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஆல் எப்படி பண்ணுன்றதை நான் ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த கார்டை கிளிக் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்த்து கற்றுக்கலாம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு நமக்கு பால் தேவையில்லை. ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கணுன்றதை நம்ம இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெயினான விஷயம், உங்கள் நெக்ஸ்ட் ஆல் நீங்கள் உங்கள் பொசிஷன் போயிடுங்க, லைக் பெண்ட் பண்ண மாதிரி. அண்ட் உங்கள் 2 கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுட்டு உங்கள் நெத்திக் ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கணும். உங்கள் நெத்திக் ஸ்ட்ரைட்டாக இந்த கை இங்கே இருக்கணும், ஓகேவா? ஸோ உங்கள் நெக்ஸ்ட் ஆல் பொசிஷன் நெத்திக் ஸ்ட்ரைட்டாக, அதே மாதிரி கண் வந்து இந்த கை பார்த்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? இதுதான் பொசிஷன், நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மூமெண்ட். ஸோ மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேர்ன் ஆகணும், பாடி வந்து ஜஸ்ட் இந்த ஒரு டேர்ன் ஆகணும். ஸோ இந்த டேர்ன் வந்து நீங்கள் வித் இந்த பொசிஷனோடையே பண்ணணும். எப்படின்னா லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி இந்த ஒரு கை வந்து லைக் பைண்டடாக வந்து உங்கள் நெத்திக் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் டேர்ன், ஓகேவா? ஸோ இந்த டேர்ன் வந்து பால் இல்லாமல் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம பாலோட எப்படி பண்ணுறதை அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையும் செகண்ட் ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது நெக்ஸ்ட் ஆல், ஓகேவா? நெக்ஸ்ட் ஆலில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பொசிஷன், தட் மீன்ஸ் இந்த கை ரெண்டுத்தையும் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு உங்கள் நெத்திக் சைட்டாக வைக்கணும், ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா லெஃப்ட் சைடில் பாலை ட்ராப் பண்ணுங்க. தட் மீன்ஸ் இந்த ஷோல்டர் வந்து கீழே இருக்குங்க, லெஃப்ட் சைடில். இது கீழே இருக்குனிங்கன்னா பால் இங்கே ரோல் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ரோல் ஆகிற பாலை இந்த இடத்துல வந்து நீங்கள் லைக் ஹோல்ட் பண்ணிக்கணும், ஹெட் ஸ்டாலோட கரெக்டாக பாருங்க, ஹோல்டு, ஓகேவா? ஸோ இந்த ஹோல்டு. அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த இடத்த இந்த ரைட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரோல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டு அப்பு, திரும்ப இங்கே டவுனு, திரும்ப அப்பு, திரும்ப டவுனு, திரும்ப அப்பு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆலில் இருக்கும்போது இது வந்து மேலே இருக்கும். ஸோ இது டவுனில் போயிட்டு பால் ஒன்ஸ் இங்கே ரோல் ஆகும்போது இங்கே அப்பில் இருப்பீங்க. திரும்ப அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப இது ரோல் ஆகும்போது இந்த கையை மேலே தூக்குனிங்கன்னா இது கீழே இறங்கும். ஸோ இங்கே பால் எல்லாம் பாருங்கள், இங்கே இருக்கமா, இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கிட்டு மேலே போயிட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக பண்ணுறது. நீங்கள் நல்லா அட்வான்ஸாக போயிட்டீங்கன்னா நீங்கள் மேலே போய் அடிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளோலேயே போயிடலாம், ஓகே? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ட்ரிக் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த ட்ரிக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ட்ரிக்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது ராகுல் ராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்பால் கலாட்டா, சாக்கர் இன் சிம்பிள் terms.